ஸ்டார்ட் பண்ணுறது சின்ன செல்ஃப் மோட்டர் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பராக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க, செல்ஃப் மோட்டர் மெயின்டைன் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணல. இது எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து ரொம்ப லோ, ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்க பேட்டரியை வச்சு நம்ம வண்டி யூஸ் பண்ணக்கூடாது. பேட்டரியுடைய கண்டிஷனுக்கு வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி லோ கண்டிஷன் பேட்டரி வச்சு யூஸ் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி ஆர்மிச்சர் வந்து இதுக்கு, ஏன்னா கரண்ட் சப்ளை வந்து இதுக்கு அதிகமாக தேவை, இது சீக்கிரமா அடிவாங்க. அது இல்லாம இந்த செல்ஃப் மோட்டர்ல பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன், நம்ம உள்ள ஆயில் கிரீஸ்லாம் போடுறோம் இல்லையா, இதெல்லாம் எதுக்காக போறோம்னா ஒரு 60,000 கிலோமீட்டர் ஒரு தடவை நம்ம இதை சர்வீஸ் பண்ணோம்னா ஸோ இந்த ஆர்மிச்சர்லாம் போகாது. ஏன்னா அந்த மோட்டர் ஃப்ரீயா சுற்றும், உனக்கு ஆயில் கிரீஸ்லாம் போட்டு நம்ம அசம்பிளி பண்ணும்போது. இது ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜின் ஏதாவது ஸ்டக் ஆயிடுச்சுன்னா விடாம செல்ஃப் அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கூடாது. நம்ம கிரஷர் போர்டுலாம் காமிக்கும், எல்லா இண்டிகேஷனும் வரும். செல்ஃப் அடிக்கும் போது டொக்குன்னு நிற்கும். அந்த டைம்ல நம்ம போட்டுட்டே இருக்கக்கூடாது. போட்டா இந்த ஆர்மிச்சர் போயிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஆர்மிச்சர் புதுசா வாங்கி நம்ம அசம்பிளி பண்ணிக்கலாம். ஓகே.